ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th முடித்த பிறகு எப்படி ஒரு பெஸ்ட்டான ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம், அதோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், 12th நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தால் எந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஸோ அதோட காலேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஏர்லைன்ஸ் கோர்சஸ் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேறு அதர் ரிலேட்டட் கோர்சஸை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒரு கோர்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா அந்த கோர்ஸை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் ஏர்லைன்ஸில் எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்னது தான், 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் பேஸ்டில் ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 12th முடித்த பிறகு ஏர்லைன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏவியேஷன் சைடு தான் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்சி ஏவியேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏர்லைன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். பட் இந்த 2 டிபார்ட்மெண்ட் படிக்கணுங்கிற ஆசை இல்லாதவங்க என்ன சூஸ் பண்ணலாம், ஆனால் ஏர்லைன் சைடு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஏவியேஷன். பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஏவியேஷனை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் 12th சயின்ஸ் குரூப் எடுக்கலை, சயின்ஸ் குரூப்பை தவிர்த்து நான் காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன், அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன், என்னால் இன்ஜினியரிங் பண்ண முடியாது, அப்போ ஏர்லைன் சைடு நான் படிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், பிபிஏ அப்படின்னாலே ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏவியேஷனை சூஸ் பண்ணி படிக்கிறீங்க. நீங்கள் 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை தாண்டி பிபிஏவும் சரி பிஎஸ்சியும் சரி, இதை தாண்டி நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். இன்கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாது, ஸோ அதில் மேக்ஸ் அதிகமாக வரும், ஸோ மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு அப்படிங்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸால் எக்கனாமிக்கலாக அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் கம்மியாக இருக்கும்போது அவங்களால இன்ஜினியரிங் பண்ண முடியாது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஏவியேஷன் தாராளமாக பண்ணலாம். பிஎஸ்சி ஏவியேஷனோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். பிபிஏவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் ஏரோஸ்பேஸ்க்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் தப்ப தவறி நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு மறக்காமல் நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்துருங்க. தப்ப தவறி கூட நீங்கள் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 12th கஷ்டப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு வேல்யூவான டிபார்ட்மெண்ட்டாக தான் எடுக்கணுமே தவிர ஸோ அதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க, அதுக்கான வேல்யூவாக நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷனே எடுத்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டு நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷனை விட்டு 12th சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் மேக்ஸ் குரூப் படிச்சுட்டு பயாலஜி குரூப் படிச்சுட்டு கஷ்டப்பட்ட மார்க்கும் கம்மியாகி அதை தாண்டி நீங்கள் 12th முடித்த பிறகு எனக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் வேணாம், பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட முட்டாள்தனம் தான். ஸோ பிபிஏ ஏவியேஷன் பிஎஸ்சி ஏவியேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா அதோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அந்த சேனலோட இதையும் நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, அதோடைய லிங்க்கையும் நம்ம கீழே வைக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப லோ ஃபீஸில் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன், இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்ஸ், அதையும் தவிர்த்து மற்ற ஏதாவது ஃப்யூச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா லோ ஃபீஸில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.